வெல்கம் பேக் டு நமக்கு சோறு தான் முக்கியம் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட ஹஸ்பண்டோடைய 30th பர்த்டேக்கு 30 டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அது எப்படி ப்ரீ பிளானிங், டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரிப்ரேஷன் எப்படிலாம் பண்ணியிருந்தேன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய மொபைல் நோட் பேடில் என்னென்னலாம் டிஷ்ஷஸ் தோணுமோ அதெல்லாம் அப்பப்போ எழுதி வச்சுட்டு இருந்தேன். அந்த லிஸ்ட் அவுட் பண்ண டிஷ்ஷஸ்லேருந்து என்னெல்லாம் அவருக்கு பிடிக்குமோ, அப்புறம் எனக்கு என்னென்னலாம் டிஷ்ஷஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதெல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் மைதாவில் என்னென்னலாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ப்ளஸ் கிரேவியில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸ்டார்டர் என்னன்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இட்லி பேட்டர் வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். சூப்பு, தென் மெயின் கோர்ஸ்லாம் பிளான் பண்ணேன். அப்புறம் ஸ்வீட்ஸு, டெசர்ட்ஸ் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் இங்கே பிளான் பண்ணிக்கிட்டேன். இதை தவிர மிசலேனியஸ், நமக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் அப்போ அந்த டைமுக்கு மாறலாம், வேறு ஏதாவது தோணலாம், அதெல்லாம் இங்கே தனியாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். பர்த்டேக்கு 1 டே முன்னாடி 30 டிஷ்ஷஸையும் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். 1 டே முன்னாடியே நான் எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இன்றைக்கி தான் பர்த்டே. மணி இப்போ 3:15 சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க வேக வச்சுக்க போகிறேன். வெதுவெதுப்பான தண்ணியில் ஈஸ்ட்டு போட்டுருந்தேன். இப்போ அதை நல்லா புளிச்சிருச்சு. பீஸாவுக்கு மாவு பிசைஞ்சிடலாம். சமோசா, மோமோஸ், ஸ்ப்ரிங் ரோல், பரோட்டா இதுக்கெல்லாம் மைதா மாவு பிசைஞ்சிக்கிட்டேன். வெஜிடபிள் ஃப்ராங்கிக்கும் ஸ்ப்ரிங் ரோலுக்கும் ஸ்டஃபிங் செய்கிறேன். இப்போ மோமோஸ்க்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறேன். நான் எப்பயுமே இஞ்சி, பூண்டு ரெண்டுமே துருவி தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் அதோடைய நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ் அப்படியே இருக்கும். அரைச்சி போகிறத விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, இடியாப்பம் ஒன்றா வேக வைக்க போகிறேன். இப்போ பீஸா செய்ய போகிறேன். பீஸா சின்னதாக தான் பண்ணேன். ஏன்னா டிஷ்ஷஸ் அதிகமாக இருக்கிறதுனால எதுவும் மீந்து போய் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுல உறுதியாக இருந்தேன்.
அதான் எல்லா டிஷ்ஷுமே கொஞ்சமாக தான் பண்ணணும்னு டிசைட் பண்ணேன். சமோசா, மோமோஸ், ஸ்ப்ரிங் ரோல் எல்லாத்துக்கும் ஷீட்ஸ் ரெடி பண்ணிக்க போகிறேன். பரோட்டா மேக்கிங் மட்டும் இதில் காட்டியிருக்கேன். உங்களோட ஹஸ்பண்டும் ஒரு 90 கிட்டாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பயுமே ஹஸ்பண்ட்க்கு ஒரு ரிங்கு ஆர் ஷர்ட் அந்த மாதிரி தான் கிஃப்ட் பண்ணுவோம். இது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சர்ப்ரைஸ் கிஃப்டாக இருக்கும். ரெடி பண்ண ஷீட்ஸ் எல்லாம் லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது ஃப்ராங்கிக்கு, இது சமோசாவுக்கு, இது ஸ்ப்ரிங் ரோல் ஷீட், இப்போ பன்னீர் பட்டர் மசாலா கிரேவிக்கு தேவையான பேஸ்ட் பண்ணிடலாம். இது முடிஞ்சதும் கூல் டவுன் பண்ணிட்டு அரைச்சிக்கலாம். சைமல்டேனியஸாக பச்சை பட்டாணி நான் வேக வச்சுட்டேன். இப்போது ஃப்ரைட் ரைஸ்க்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். முப்பது டிஷ்ஷஸையுமே எலாபரேட்டடாக காட்டணும்னு நினைக்கிறேன். அதனால பார்ட் 1 பார்ட் 2 உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்ட் 1 வீடியோ. இந்த வீடியோவில் எல்லாத்தோடைய பேஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பார்ட் 2 வீடியோவில் பேலன்ஸ் இருக்க எல்லா டிஷ்ஷஸும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ் அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக எல்லா ரெசிபியும் சொல்ல முடியாது. பிகாஸ் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், த்ரூஅவுட் எப்படி குக் பண்ணேன்னு தான் சொல்லணும்னு நினச்சேன். நான் குக் பண்ணதை ஃபுல்லாக ஷூட் பண்ணி என்னால் எவ்வளோ மினிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மினிமைஸ் பண்ணி இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த டிஷ்ஷஸில் ஏதாவது ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்காக நான் தனியாக வீடியோ போடுறேன்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நமக்கு சோறு தான் முக்கியம் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களை ரீச் ஆகும்.